வணக்கம். அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்கள் சிவஸ்ரீ. இந்த பதிவுடைய நோக்கம், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா, காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது. இந்த டைம் இப்போ நமக்கு ஆரம்பமாயிருக்கா? எஸ், வெரி குட் டைம். இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் பொழுது விடியுது. நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம். இந்த வாரம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம். ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம். ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம். ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது. எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான். நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா, அதிலும் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நம்மக்கிட்ட காலத்தை உணர்த்திடுவார். ஒரு ஆக்சிடெண்ட் ஆக போகுது. ஆக்சிடெண்ட்னா ஒரு காரும் மோதிக்கிறது, பைக்கும் காரும் மோதிக்கிறது மட்டும் இல்லை. வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட். இதற்கு என்ன காரணம்னா, நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம். இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார். என் உறவுகளே, உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும். அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது. கவனத்தோடு தான் போகணும். இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும். ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது. சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும், நாம் நினச்சது நடக்கணும், நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது, நிஜமாகணும்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார், எந்த திசையில் இருக்கிறார், எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் பங்கெடுக்கிறார், யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பலிக்கும். யாருடைய கனவும் மிஸ் ஆகாது. சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வார். உதவாக்கரைன்னு சில பேர் நம்மளை பேசியிருப்பாங்க. உதவாக்கரை, ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை, உன்னால் இது முடியாது அப்படின்னு. இதையெல்லாம் இப்போ முறியடிக்கக்கூடிய நேரம். ஸ்மார்ட்டாக சில திட்டங்களை எல்லாம் போட்டு நீங்கள் ஒரு ஸ்மார்ட் பாய், ஸ்மார்ட் கேர்ள், ஸ்மார்ட் கையை, ஆமாம், ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபமான வளர்ச்சியை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். இதை நம்பிக்கையோடு பாருங்கள். இது எங்கெங்க நடக்க போகுதுன்னு நினச்சிடாதீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்றவங்களை மிரள வைக்கக்கூடிய குணம் கிடையாது. ஆனால் உங்கள் செயல் மற்றவங்களை மிரள வைக்க போகிறது. உங்கள் ராசிக்கு, உங்களுடைய ராசியில் நீங்கள் இதுவரைக்கும் ராசியானவர்கள் அப்படின்னு யாராவது உங்களை குறை சொல்லியிருந்தாங்க, நீ ராசியான ஆளே கிடையாதியா, ராசிக்கு ஆப்போசிட்டான ஆளியா, உன்கிட்ட லக்கே வராதியா அப்படின்னு யாராவது குறை சொல்லியிருந்தா
அவங்கெல்லாம் இப்போது ஆச்சரியப்பட போகிறாங்க. இவருக்கு லக்கு வந்துருச்சே, இவருக்கே லக்கு வந்துருச்சு, ஏன் நமக்கு வரல? இந்த பொண்ணுக்கே லக்கு வந்துருச்சு, ஏன் நமக்கு வரலன்னு ஆசைப்படுவாங்க. இதை யார் கொடுக்க போகிறான்னா சனி பகவான் தரப்போகிறார். நமக்குள்ள ஒரு சில அதிசயங்கள் நடக்க போகுது. ஒரு வெள்ளம் வரும்னு சொல்லுவாங்க. ஆற்றுல வெள்ளம், தண்ணி பொங்கி போகும். ஆற்றுல வெள்ளம் வருது அப்படின்னும் போது தண்ணி அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா பல இந்த குப்பைகள் கூழங்கள் இதெல்லாம் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும். தண்ணீர் சுத்தமாயிடும், அந்த ஆறே சுத்தமாயிடும். அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள், விவாதங்கள், விமர்சனங்கள், நம்ம மேலே சுமத்தப்பட்ட பிரச்சனைகள், உங்கள் மேலே ஏதாவது வழக்கு, இல்லை உங்கள் மேலே ஏதாவது கெட்ட பேர், உங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாதுன்னு யாராவது சில பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்துடாதப்பா, இந்த பொறுப்பு இவங்களுக்கு போகக்கூடாது, உங்களுக்கு என்னென்னலாம் தடைப்படுத்தணும், தடை பண்ணியிருந்தாங்களோ அந்த தடையெல்லாம் இப்போ விலக போகுது. நான் தான் சொன்னேன், புனிதமாகறீங்க. உங்களை பல பேருக்கு தெரிய வரக்கூடிய காலம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த இடத்துல இருக்காருன்னு தெரிய வரக்கூடிய காலம். பல அரிய சந்தர்ப்பங்கள் நமக்கு ஆண்டவனால் ஏற்படுத்த போகக்கூடிய காலம். இந்த காலம்தான் சனி பகவான். காலம்தான் சனி பகவான். சனி பகவான் இப்படி ஒரு மனிதனுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கு அப்படின்னு உங்களை அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள்னு நினச்சவங்க கூட உங்களை புக் பண்ணுவாங்க அதிர்ஷ்டசாலி என்று. அப்போ இப்போ நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும், கை நிறைய சம்பளம் வாங்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை மாற்றங்கள் நடக்கும். வேலை மாற்றம், பணி மாற்றம் மட்டுமல்ல, தொழில் மாற்றமும் ஏற்படும். இதில் என்னென்னா லாபம் பார்க்க போகிறீங்க. அந்த இடத்த விட்டு வரணும்னு வருத்தமெல்லாம் படக்கூடாது. 10க்குரிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால இப்போ என்னென்னா நம்ம மனசார நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வளர்ச்சியை கொடுக்க போகிறேன். அதனால் யாராவது உங்களை அபத்தமாக ஏதாவது பேசுனாங்கன்னா அவங்கள்ட்டெல்லாம் திரும்பியே பேசாதீங்க. அது மாதிரி நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன், மானசீகமாக சில விஷயங்களை ஈடுபடுங்க. உங்களுக்கு பிடிச்சி அது உடனே நடக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. பெஸ்ட்டாக எனக்கு இது தோணுது, 10 மணிக்கு தோணுது, 12 மணிக்கு தோணுது, ஒருத்தருக்கு மெசேஜ் போடணும்னு தோணுது, ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் போடணும்னு தோணுது, ஒரு பையனுக்கு மெசேஜ் போடணும்னு தோணுது, ஆஃபீஸுக்கு மெயில் அனுப்பணும்னு தோணுது, அனுப்புங்க. காலையில் எழுஞ்சி அனுப்பிக்கலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதுதான் சனி கொடுக்க மாட்டார். சனி உடனே இமெயில் அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு ஃபோன் மெசேஜாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒன்று இல்லை, ஒருத்தவங்களுக்கு ஒன்று தகவலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க. இதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி. அது என்ன பண்ணுன்னா உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போயிடும். நீங்கள் நமக்கு ஏதோ லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி ரொம்ப சங்கடமாக இருக்கிற மாதிரி தோணும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா, நீ நல்லா இருக்கப்பா, உனக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லிடும். அப்போ ஒரு இடம் மாற்றம் கூட, வேலை மாற்றம் கூட உங்களோட வளர்ச்சியை ஏற்படுத்துது. அப்போ இப்போ என்ன, காலத்தில் எது உங்களுக்கு மைனஸாக இருந்தாலும் அது ப்ளஸ்ஸாக மாறுது, அவ்வளோதான். மைனஸ் ப்ளஸ் ஆனால் ஒளி வெள்ளம் வருதுன்னு. அப்போ மிதுனத்திற்கு உங்களுடைய பலம் தெரிய போது. இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்கிறீங்க, மனசில் எப்போ எது தோணுதோ அப்போ செய்ய போகிறீங்க. அது முக்கியமாக இமெயில், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எதை வேணாலும் எடுத்துங்க, யூடியூப் மூலம் எது மேலும் எடுத்துங்க. அது மூலமாக உங்களுடைய தகவலை உடனடியாக மனசில் தோன்றதை வெளிப்படுத்தி ஆதாயம் தேட பாருங்க. அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லிடுறது என்ன, இது ஆதாயம் தேடக்கூடிய நேரம். அப்படி தேடினீங்கன்னா உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள், மறுக்கப்பட்ட விஷயங்கள் இந்த மிதுனத்திற்கு உடனே கிடைக்க போகுது. அதனால் மிதுனம்
அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க. சிவபெருமான் உங்களுக்கு சனி பகவான் வழியாக நல்ல காலத்தை கொடுக்கிறார். மனசில் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை தேடுங்க. எப்பேற்பட்ட அவப்பெயராக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், தவிடுபொடியாக போகுது. ஸ்மார்ட்டாக உங்கள் ஜாதகத்தில் சனி இப்போ எந்த ரூட்டில் இருக்கார், தசாபுத்தி அடிப்படையிலையும் கிரக அடிப்படையிலையும் அவர் எங்கே மறைஞ்சி ஒளிஞ்சு நிமிர்ந்து நிற்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு சரியான காலத்தில் கையை வைங்க. நீங்கள் வைக்கிறது எல்லாம் பொண்ணாகும், நல்லது நடக்கும். இது ஒரு அற்புதம் நடக்க போகுது. மிஸ் பண்ணாமல் இமெயிலேருந்து ஜிமெயிலாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உடனே ரிப்ளை கொடுக்கறதுக்கு தயாராகுங்க. ஒரு அப்ளிகேஷன் போட தயாராகுங்க. சக்ஸஸ் ஆவீங்க. வாழ்த்துக்கள். சனி எதையும் செய்வார், நன்மைகளை.